ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டில் எக்ஸ்ப்ளோர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் ரைடு போகலான்னு இருக்கேங்க. அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து அந்த பேக்கெலாம் வச்சு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வண்டியை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க. சரி, ஓகேங்க. அப்படியே உங்களை ரைட் ரிவ்யூவில் அப்படியே மோட்டோ விளாக்கில் அப்படியே சந்திக்கிறேன். நம்ம சேனல் கரைச்சி புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைச்சிருக்காங்க. அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட் ட்ரிப்ஸ் யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் போடுவேன். சரி, ஓகேங்க. வாங்க அப்படியே மோட்டோ விளாக்கில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மோட்டோ விளாகில் இது பண்ணிட்டேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கான். அவன் ஆக்சுவலி ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு வந்திருக்கான். நான் மொட்டை வெயில், அதனால் நான் எதுவும் போடல. என்ன ரைடிங் ஜாக்கெட்லாம் போடலாம் தான் பார்த்தேன். வெயில் போட்டு பார்த்தேன். சரி, ரைட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதே போட்டேன். சரி, போகலாம். ஆக்சுவலி அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். சரி, நாங்கள் 2 பேர் தான் சடனாக காலையில் பிளான் பண்ணோம். சரி, ஓகே போகலாம் அப்படின்ட்டு. சரி, அதாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பர்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் இந்த ஹில் ஸ்டேஷனை கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு மாதிரி மேக்ஸிமம் எந்த ஒரு மோட்டோ விளாகர்ஸும் சரி, யாரும் சரி, இந்த பிளேஸ் யாரும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஊட்டி, மூணார் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. இது ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி. சரி, ஓகே. இன்னைக்கு நானும் ஒன்றும் டைம் கூட போனதே இல்லை. சரி, ஓகே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே கிளம்பிட்டோம். சரி, ஓகேங்க. அப்படியே நம்மளுக்கு இப்போ நம்ம எந்த வழியாக போக போகிறோம் அப்படின்னா, திங்களூர்லேருந்து கவுந்தப்பாடியிலேருந்து ஆப்பக்கூடல்னு அந்தியூர், அப்புறம் அப்படியே பர்கூருங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்றா வந்து ஒரு 500க்கு பெட்ரோல் போட்டேன். சரி, பெட்ரோல் போட்டேன்னு இவன்ட்ட சொன்னேன். என் வண்டியில் 500 பெட்ரோல் இருக்கா போட்டேன்டா அப்படின்னு. அப்புறம் சரி வாடா ஒரு ட்ரிப் போயிட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே கிளம்பிட்டோம். சரி, ஓகேங்க. நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து ட்ரிப்பை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ மைலேஜ் எல்லாமே ட்ரிப்பில் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, நான் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்பேன். சரி, ஓகே. நம்ம 3 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு டிசைட் பண்ணிக்கலாம். அவன் அங்கே போயிட்டுருக்காங்க. அதுக்கு எந்த அளவுக்கு வியூ விசிபிலிட்டி எல்லாம் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாக். இந்த மாதிரி நான் ட்ரிப்பு போகிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்னு சொல்லி நான் பைக் எடுத்து போட்டிருப்பேன். அப்புறம் இந்த மைலேஜ் வீடியோ அந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன். இதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு போய் ஒரு விளாக் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள். அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகேங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடுத்த மாதம் வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப், ஒரு பெரிய ரைடு போகலான்னு இருக்கோம். ஆக்சுவலி பெரிய ரைடுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி 2000-3000 கிலோமீட்டர்லாம் கிடையாது. எனக்கு வந்து அது பெரிய ரைடு தான். ஆக்சுவலி ஒரே ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பாட் கவர் பண்ணுற மாதிரி. மூணார், வட்டவடா, பூம்பாறை, கொடைக்கானல் 4 ஸ்பாட்டு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஸோ அதனால் இதை அடுத்த மாதம் பிளான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோங்க. சரி, ஓகேங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா கன்ஃபார்ம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஏன்னா நான் கன்ஃபார்ம் ஏதாவது தப்பு பண்ணுவேன், அது எனக்கும் தெரியும். நான் ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனல் யூடியூபர்லாம் கிடையாதுங்க. நான் இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 860 பேரை வந்து நான் உருவாக்கியிருக்கேன். அதனால் இந்த சேனலை வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல சேனலாக மாறும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திங்களூர்கிட்ட வந்துட்டோங்க. ஆக்சுவலி இந்த ஊர் பேர் தாங்க திங்களூர். இப்போ நம்ம திங்களூர் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது கோபி போயும் போகலாம், ஸ்ட்ரைட்டாக இப்படி மடச்சூர் போய் அந்த வழியாகவும் போகலாம். நம்ம அப்படி போக போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம கவுந்தப்பாடி போய் கவுந்தப்பாடியிலேருந்து இப்படி போக போகிறோங்க. சரி, ஓகேங்க. நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. வந்து இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வழியாக கூட போயிருக்கலாம், இல்லை பைபாஸில் போயும் போகலாம். நான் ஏன் இந்த ரூட் யூஸ் பண்ணேன்னா, ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளேயே போங்க. அது மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ரோட்டில் ஓட்டும்போது வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக போகும். அதனால தான் இந்த ரூட்டே சூஸ் பண்ணேன். உங்களுக்கு அங்கே பண்ணி வாய்க்கால் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏரியாவிலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ரோடு வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சு ட்ராக் மாதிரி போவாங்க. நான் இந்த ரோட்டில் அடிக்கடி நிறைய டைம் போவேன். ஸோ அதனால தான் இது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் சரி ரைட்டு நம்ம இன்னைக்கு இந்த ரோட்டில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ரோடை சூஸ் பண்ணேன். இது ஒரு ரொம்ப டாப் ஸ்பீடு ஒரு 120, 130 அவ்வளோலாம் போகவே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 போனாலே போதும். இந்த ரோட்டில் ஒரு செம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தாங்க. சரி, ஆக்சுவலி இது என்னோட ட்ராக்கு.
ட்ராக்னா நான் வந்து இதில் தான் நல்லா ஓட்டி கார் ரைடிங் பட்டலாம் பழகினேன். இது என்னோட ட்ராக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி நம்ம திருப்பின உடனேயுமே அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பும். இதனால வந்து நான் வண்டியவே வந்து அப்படியே அந்த தாத்தாவே நம்மளை பார்க்குறாரு, யாரா படுத்து எந்திரிச்சு போகிறான்னு. நம்ம இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி கார் ரைடிங்காக தாங்க இருக்கும். அதனால தான் நான் இடமே சூஸ் பண்ணேன். ஆனால் அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஆடு எல்லாம் குறுக்கால வரும், அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். மித்தபடி வந்து ரோடு சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி டீசல் புல்லட்னு நினைக்கிறேன். நான் ஓவர் ஸ்பீட்லாம் ஓட்டல. இங்கே பாருங்க, ஒரு 80 to 90 அவ்வளோதான் ஓட்டிட்டு இருக்கேன். அப்புறம் ஆனால் இதில் ஓட்டுறது வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இந்த ரோட்டில். பைபாஸில் ஓட்டினா கூட இந்த அளவுக்கு, பைபாஸில் ஓட்டினா ஃபாஸ்ட் மட்டும் தான் ஓட்ட முடியுமே தவிர இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியாது. இந்த மாதிரி கார்னரிங் இருக்கிற ரோட்டில் தான் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அதனால தான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு ராசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த வயல் லுக்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு மாதிரி இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வில்லேஜாக தான் இருந்துச்சு. இப்போ வில்லேஜ் தான், சிட்டி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்காதீங்க. பட் ஆனால் இந்த ரவுண்டானலாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரு மாதிரி மண்ணு சரிஞ்சு தான் கிடக்கும். பயவலை பறக்கிற அப்படி எங்கே வந்து திரும்பணுமோ அங்கே தான் வந்து ஃபாஸ்ட்டு போவோம். ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டே ஓட்ட வேணாம், நம்ம வந்து ஒரு 6 RPMக்குள்ள ஓட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா விட மாட்டுறாங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் பசங்க, குட்டி பசங்க போயிட்டு இருக்காங்க. ஆஹாஹா, ஊர் பேர் எக்ஸாக்டாக இந்த ஊர் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடிப்புதூர். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டிங்கன்னா கவுந்தப்பாடி வந்துடும். நம்ம கவுந்தப்பாடியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்பூரில் போயிட்டு ஆப்பூர்லேருந்து அப்படியே நம்ம இப்போ அந்தியூர் போய் அந்தியூர்லேருந்து அப்படியே பர்கூர் போகிறோங்க. நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 250 கிலோமீட்டர் போகும்னு காமிக்குது. இதில் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில, 250 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி காமிக்குது. 250னா நான் போயிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த ஊர் பேர் தான் கவுந்தப்பாடி. ஸ்ட்ரைட்டாக போகணும் நம்ம. கார் என்ன பண்ணுறாங்க? ஆக்சுவலி நான் இந்த ஏரியாவில் நான் நிறைய டைம் இல்லை, இதெல்லாம் லட்ச டைம் வந்திருக்கேன். பட் ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் vlog எடுக்கிறேங்க. பெருசாக இந்த சைடு நான் எதுவும் vlog எடுத்ததில்லை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தபடியில் புதூர்கிட்ட இருக்கிறனாரு. ஓ ஓ ஓ ஓ ஓ அவருக்கு வந்து ஒரு இந்த வீடியோவில் ஒரு பேர் வந்து சம்திங் விச்சுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்தார். அவர் பர்சனலாக டிஎம் பண்ணார். அவர் பேர் தெரில. அவருக்கு இந்த வீடியோவில் ஒரு பதிவுங்க. அடுத்த டைம் வந்து ஆக்சுவலி இங்கே ஓட்டும் போது வந்து லைட்டாக கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் எப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வேணும். ஏன்னா சர்வர்னு உள்ள வருவாங்க. நான் ஓவர் ஃபாஸ்ட்லாம் போகலைங்க, ஒரு 70 அவ்வளோதான். ஒரு 80 டச் பண்ணல, 70-75 அவ்வளோதான் போயிட்டுருக்கேன். மேபி அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில. ஓகே, ஏதோ கட்சி மீட்டிங். என்னது விஜய் வர்றாரா? சும்மாங்க.
விஜயில் யாரும் இங்கே வரல. மேபி அந்த விஜய் வராரான்னு சொன்னேன்ல, அதை வேணா நான் சேனலில் ஹூக்கு வச்சுப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா ப்ரோ, விசிபிலிட்டியெல்லாம் ஓகேவா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. விசிபிலிட்டியெல்லாம் பக்காங்க, உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அவன் வரானா இல்லையா அப்படிங்கிறத நான் திரும்பியெல்லாம் பார்க்கல, இந்த மிரரில் தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மிரரில் வந்து பக்கமாக இது இப்போ பாருங்கள், வீடியோவில் தெரியும். நாளையே காணோம். வரோம். விசிபிலிட்டியெல்லாம் பக்காங்க. என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா, இது லாங்கில் வரதெல்லாம் நல்லா தெரியும். பக்கத்தில் நம்ம பைக்கு பக்கத்தில் இப்போ நான் பைபஸ்லாம் போகிறேன் அப்படின்னா சடனாக ஒரு கட் எடுக்கிறனா நம்ம காரை ஒட்டி ரொம்ப பக்கத்தில் இருக்கும் தெரியுமா, அந்த கார் மட்டும் ஒரு சில டைம் வந்து பிளைண்ட் ஸ்பாட் ஆயிருங்க. மேபி நீங்கள் அதுக்கு இந்த இடத்துல வாங்கி இன்னொரு மிரர் அந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது விசிபிலிட்டி நல்லா தெரியும். மித்தபடி வந்து வியூ வைஸும் சரி லுக் வைஸும் சரி செம்மையாக இருக்குங்க. என் வண்டியில் ஏதோ பட்டுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆனால் என்ன சவுண்டு தான் தெரில. ஒவ்வொரு டைம் நான் குளிக்கல விடும்போது மேபி உள்ளே வச்சுக்கிற டூல்ஸ் பாக்ஸ் சவுண்டா இல்லை நான் டயர் அக்கர் மாட்டேங்கிறேன். டயர் அக்கர்லேருந்து சவுண்ட் வர வாய்ப்பே இல்லை. சரி, ஹெல்மெட்டு போட்டு போங்க. ஓ, அவன் முறுக்கிறான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து ஒருத்தர் மேலே பண்ணி நேர் சொல்லிவிட்டேன். ஆக்சுவலி அது தப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் குறுக்கால வந்துட்டார். நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் போஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஓட்டுனா மெயின்டைன் பண்ணிப்பேன், ஒரு கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானாகவே இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு ஃபாஸ்ட்டு போகணும். இப்போ எனக்கு இந்த ரோட்டில் வந்து இதில் 60 போகணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரோட்டில் வந்து நான் ஒரு 80-100 போகிற வரைக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நான் 80-100 போகலாம். அதுக்காக வந்துட்டு நான் 100க்கு மேலே நான் 150-140 போனாலும் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னா அது என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ரோட்டுக்கு பொறுத்த அளவுக்கு சொல்கிறேன், கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஓட்டிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஊருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பக்கூட இதெல்லாம் வந்து பெங்களூருக்கு வந்து அது பார்த்து ஆரம்பித்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனியாக இது பண்ணி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இதில் போகணும்னா இதில் போகணும்னா எனக்கு அப்பப்போ வந்து நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறேன் காட்டி இந்த மொபைல் நீங்கள் சொல்லி பார்த்து மொபைல் இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட் ஷார்ட் ஆகிடலாம். ஸ்ட்ரெயிட் வரும், எங்கேஜ்மெண்ட் தேவையில்லை. அட ஷிட், ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் மைக்கே குத்தாமையே வந்து பேசிகிட்டு இருந்திருக்கேன். டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவேன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமையோ இல்லை சின்னவங்களோ பெரியவங்களோ யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தரை ஹாப்பியாக வச்சுக்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோவோட மோட்டிவ். நம்ம இந்த வீடியோவில் அதை கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படின்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணால் போதும். மேபி நான் நிறையா பண்ண தப்பு ஆர் தெரிஞ்சு பண்ண தப்பு தெரியாமல் பண்ண தப்பு எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி மித்தவங்களை ஹாப்பியாக வச்சு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பேன், டாலரேட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆக்சுவலி வந்து நான் யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணதில்லை. மித்தவங்க தான் வந்து எனக்கு கெடுதல் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஓகே ரைட்டு, நம்ம இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம். இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமாங்க, இந்த கிளட்ச் லிவர் தான். சும்மா ஆடினே இருப்பேன் மாதிரி. நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற மட்டும் நான் நீட்டாக இருந்தேன். அப்படி ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஆர்பிஎம் ஸ்லோ பண்ணால் போதும், ரொம்பலாம் பண்ண தேவையில்லை.
ஆடினே இருப்பாரு கிடுன்னு. ஆக்சுவலி அந்த வண்டியில் வர சவுண்டு கூட இது 250 வர மாட்டேங்குது. அதுவும் BS6 தான், அது 200 தான் எத்தனைக்கும். ஆனால் வந்து ஒரு மாதிரி அதில் வர சவுண்டு கூட இதில் வரவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரிஃபைன்மெண்ட்டு. யாராச்சும் டூரிங்காக 250 பார்த்துட்டு இருக்கேன்னா நம்பி எடுக்கலாம், கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். மெதுவா போன்னு சொல்லியிருப்பான், மெதுவா போன்னு சொல்லியிருப்பான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். பர்கூர் வந்து இன்னும் வந்து இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா, இங்கேருந்து 33 கிலோமீட்டர்ஸ் தெரியும். நான் டோட்டலாகவே 33 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினச்சேன். ஓகே, எனிவே நம்ம அப்படியே ஸ்லோவாக போகலாங்க. எனக்குமே வந்து வழியெல்லாம் தெரியாது. நான் வந்து இந்த ஃபுல்லாக அந்த சைன் போர்டு, எனக்கு வந்து அந்தியூர் வரைக்கும் வழி தெரியுங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாக சைன் போர்டு வச்சு தான் போகிறேன். கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் ஆனால் அது சம்மந்தம் இல்லாமல், பைக்குன்னு போட்டால் சம்மந்தம் இல்லாமல் காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகும், கார்னு போட்டால் சுற்றி கூட்டிகிட்டு போகும். சைன் போர்டாக இருந்துச்சுன்னா தெரியாத ஊருக்கு கூகுள் மேப்ஸ் இருக்குங்க, தெரிஞ்ச ஊருக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே போய்க்கலாம். அங்கே இருக்கு பாருங்க, பர்கூர் 32 கிலோமீட்டர்ஸ். மேலே உங்களுக்கு தெரியான்னு தெரில, பர்கூர் 32 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம அங்கே தான் போகிறோம். என்ன அங்கே பார்த்தா விஜய் கட்சி, இங்கே பார்த்தா திமுக, ஒரே பிரச்சாரமாக இருக்கு. ஹார்ஸ் 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 டியூக் 390. ஆசிஸ் ரெண்டியில் கூட வந்திருக்கலாம், ஆனால் வந்துட்டு நம்ம மைலேஜ் ஒரு ரீசனாக வச்சு தான் டியூக் 250 வரும். அது இல்லாமல் நம்மளோட போஸ்டர் வந்து செம்மையாக இருக்குங்க, ரைடிங் செம்மையாக இருக்கும், கம்ஃபர்ட்டு எல்லாமே, பொசிஷன் எல்லாம். இப்போ சார்ஜர் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க, வாங்கன்னு தோணுது, பார்ப்போம். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் வந்துட்டோம். நான் அப்படியே கொஞ்சம் தூரம் அடிவாரம் போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? வீடியோவில் தெரியுதான்னு தெரில, அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலை தெரியும். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அவ்வளோதான், செக் போஸ்ட் வந்துருச்சு. இதான் பர்கூர் செக் போஸ்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் காட் ரோட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருங்க. இதான் செக் போஸ்ட். அவங்க உட்காந்துருக்காங்க போலீஸ்லாம். ஓகே, இங்கேருந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது என்ன ரிசர்ச் சென்டர்? வரட்டுப்பள்ளம் ரிசர்ச் சென்டர். ரிசர்ச் சென்டர் போலீங்க. ஸோ இங்கே வந்து சைன் போர்டு போட்டிருக்காங்க, யானைகள் ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி யானைகள் ஜாக்கிரதை, எலிஃபண்ட் கிராசிங். இங்கே பாட்டுருக்கோம், எலிஃபண்ட் கிராசிங் ஜோன், யானைகள் நடமாடும் பகுதி. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம காட் ரோடுக்குள்ள வந்து என்டர் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த மலையை அப்படியே சுற்றி இப்படி ஏற போகிறோம். நம்ம இந்த சைடு வருமா, அந்த சைடு வருமானு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு தாமரக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு டைம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம பொறுமையாக போகலாம், எவ்வளோ லேட்டாக வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். குரூப் ட்ரிப்பாக வந்தால் தான் மித்தவங்களையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நம்மளும் வந்துட்டு நம்மளோட இதை வந்து எடுக்க முடியாது. பட் இப்போ 2 பேர் தான், 2 பேருமே வீடியோ தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் நினச்சிருந்தேன்னா இப்படி கூட பேசலாம், ஏங்க இங்கே பாருங்க அப்படி கூட பேசலாம். ஆனால் எனக்கு அப்படி பேசவே வரமாட்டேங்குது, ஏன்னே தெரியல. மற்ற எங்கேயும் வண்டியை ஸ்டாப் பண்ண வேணாம்.
ஒரு நாளில் அந்த மரத்தில் நிறுத்தி தண்ணி மட்டும் ஒரு ஹைட்ரேஷன் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே மேலே போக வேண்டியதாங்க. இந்த இடத்துல எடுத்துப்போமோ கொஞ்சம் பெரிய நாளாக இருந்தால் 2 வண்டி ஏற்பாடு கரெக்டாக இருக்கும். அங்கே இருக்குது, அங்கே எடுத்துப்போம். ஆ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வண்டிக்கு வரவுதா 2 வண்டிக்கும் நம்ம 2 பேரும் நிறுத்திட்டு இப்போ தண்ணி குடிச்சிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப போகிறோங்க. ஆக்சுவலி இந்த ஸ்பாட் வந்து யாருமே கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் இதை ஃபஸ்ட்டு கிடையாது, பட் ரொம்ப நாள் கழிச்சு இதை நம்ம தான் பண்ணுறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் 2-3 பெண்டு திரும்பினா அந்த லேக் தெரியுங்க. இதே யதார்த்தமாக தான் பார்த்தேன், பட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்க, அப்படியே நான் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். நீ அவ்வளோ நீ நம்ம மேலே டாப் போய் தான் நிற்போம். ரோடு வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யாராச்சும் இந்த சைடு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் நைட் நேரத்தில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்துவாங்க. ஈரட்டி இந்த ஈரட்டின்னு இருக்குல்லங்க, இதில் போய் தான் இது போகணும். நான் எங்களுக்கு இப்போ தான் பார்த்தேன் வண்டியில் வரையில் அடிக்கடி பட்டுருச்சா. இது அருவி எப்படா போகணும்? எங்கடா? ஆமாம், அது உண்மையிலேயேங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபீல் வருது. செம்மையாக இருக்குது, வேற லெவல். அக்கா வழியெல்லாம் கத்திட்டு இருக்காங்க கீழே. போடா வீடியோ எடுறா. ஐயோ அம்மா, செம்மையாக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ். இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி நம்ம இப்போ நடு மலங்காட்டுக்குள்ளே இருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு மண்டையெல்லாம் அப்படியே தங்கினது மாதிரி ஆயிடுச்சு.